இலைகளின் நடுவே மென்மையான காற்று வீசிக் கொண்டிருந்தது. பறவைகள் திடீரென பறந்தன. காட்டின் அமைதியை கிழித்துக் கொண்டு ஒரு நிழல் நகர்ந்தது. சிவந்த ஜடைகளுடன் கையில் நீண்ட தண்டம் ஒரு துறவி தோன்றினான். அவன் முகம் அமைதியாயிருந்தாலும் அந்த அமைதிக்குள் ஏதோ ஒரு அச்சம் பதிந்திருந்தது. அம்மா, நான் பல நாள் உண்ணவில்லை. காட்டின் வழியே வந்தேன். தண்ணீர், அன்னம் தருவீர்களா? இலட்சுமணன் சொன்னான், இந்த வட்டத்தை கடக்கக்கூடாதென. ஆனால் பசியோடு நிற்கும் இவனை உதாசீனம் செய்வது பாவமா? ஒரு கணம் அவள் யோசித்தாள். அவளது கண்கள் அவனது புன்னகையில் விழுந்தன. அந்த புன்னகையில் ஏதோ மாயம். அவள் மெதுவாக ஒரு அடியை முன்வைத்தாள். மண்ணில் வரையப்பட்ட வட்டம் மின்னல் போல ஒலித்தது. ஒளி பரவியது. காட்டே குலுங்கியது. அந்த ஒளி மறைந்ததும் அவன் குரல் மாறியது. இனி அது துறவியின் குரல் அல்ல, அது ராவணனின் குரல். சிவந்த ஜடைகள் காற்றில் பறந்தன. அவனது கண்கள் தீ போல எரிந்தன. அவனது தண்டம் இப்போது அசுரனின் ஆயுதம். ஹே ராமா, இலட்சுமணா, அந்த ஒரு அடியில் உலகத்தின் விதி மாறியது. மந்திர வலயம் இப்போது உடைகிறது. கதையின் அடுத்த அத்தியாயங்களை தவறாமல் கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்தும் எங்களுடன் இணைந்திருங்கள். அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.